வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மார்க் ட்வெயின் எழுதின இன்னசென்ட் அப்ராட் சாப்டர் 9ஓட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னசென்ட் அப்ராடில் சாப்டர் 9 பார்க்கலாம். இது மார்க் ட்வெயின் 1867 போன அந்த ட்ராவலை பற்றி அவர் இங்கே க்ரானிக்கல் பண்ணியிருக்காரு. இது அவர் கிரேட் ப்ளஷர் எக்ஸ்கர்ஷன் சொல்கிறாரு. இவர் அமெரிக்கன் டூரிஸ்டோட ஸ்டீம்ஷிப் குவாக்கர் சிட்டியில் அவர் யூரோப்லேருந்து ஹோலி லேண்ட்லாம் விசிட் பண்ணது தான் எழுதியிருக்காரு. இந்த புக்கு பப்ளிஷ் ஆன வருஷம் 1869. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அவர் அமெரிக்கன் ட்ராவலர்ஸோட நேவிட்டியும் ஓல்டு வேர்ல்டு கஸ்டம்ஸையும் சட்டைரைஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அமெரிக்கன் ப்ராக்ரஸ்க்கும் யூரோப்பியன் ட்ரெடிஷனுக்கும் இருக்கிற அந்த கிளாஷையும் ஹைலைட் பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் ஹியூமன் ஃபாலியும் இங்கே அவர் அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ சாப்டர் 9 இந்த ட்ராவலர்ஸ் எல்லாம் ஹாஜி முகமது லமர்ட்டின்றவரை அழைச்சின்னு போகிறாரு. அவங்க டான்ஜரை சுற்றி பார்க்குறாங்க. அப்படி போகும்போது அவங்க ஒரு மூரிஷ் மாஸ்கை பார்க்குறாங்க. சரி, அதுக்குள்ளே போய் அது எப்படி இருக்குது பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த மாஸ்க்குள்ளே கிறிஸ்டின்ஸ் வரக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது. அதனால் பிளச்சர்ன்ற ஒருத்தர் அவங்கள வெளியில் அனுப்பிச்சிடுறாரு. அவங்க வெறும் அந்த மாஸ்கோட இன்டீரியர்ஸில் அப்படி எட்டி பார்த்துட்டு தான் வராங்க. ஆனால் அது கூட அங்கே இருக்கிற அந்த மோஸ்க்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாஸ்கில் இருந்த கடிகாரம் ரிப்பேர் ஆகிடுச்சு. வேறு யாருமே ரிப்பேர் பண்ணுறது கிடைக்காதனால அவர் வேறு வழி இல்லாமல் ஒரு கிறிஸ்டின் கிளாக் ரிப்பேர் பண்ணுறவரை அழைச்சின்னு வராங்க. ஆனால் அவரையும் ரொம்ப கேவலமாக நடத்தி அவங்க அனுப்பிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரிப்பேர் எதாவது ஆச்சுன்னா மற்ற மதத்தினர்கள் அதாவது கிறிஸ்டின்ஸ்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி யாரையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் உள்ளே வரத்துக்கு மறுத்துட்டதுனால அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடைப்படைப்புக்கெலாம் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தது. அடுத்தது இவங்க அந்த ஜெயிலில் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த கைதிக்கெல்லாம் நிறைய கிராஃப்ட்ஸ்லாம் செய்கிறாங்க, கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே தண்டனைங்களை பற்றி விசாரிக்கும் போது யாரையோ கொலை பண்ணிட்டா இவங்களுக்கு மரண தண்டனை. ஆனால் அந்த மரண தண்டனை இவங்க ரொம்ப சரியாக செய்யாததுனால அது ரொம்ப கொடூரமான ஒரு இறப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி திருடிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆம்பிடேஷன்னா கை காலை வெட்டுறது தான் நம்ம ஆம்பிடேஷன் சொல்லுவோம். திருடுறதுனால ஒரு வேளை கையை வெட்டலாம். ஆனால் அந்த கையை வெட்டிட்ட அப்புறம் அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி செய்யப்படும் இல்லையா, சர்ஜரி மாதிரி. அது எப்படின்னா சரியாகவே செய்யப்படாது. அதனால் அவங்க கிட்டத்தட்ட எப்போதும் வலியோடு இருக்கிற ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. கல்யாணங்க அந்த ஊரில் எப்படின்னா அரேஞ்ச்டு மேரேஜ், அதாவது அப்பா அம்மா தகப்பன் இல்லை யாரோ பெரியவங்க பார்த்து நடத்தி வைக்கிறது தான் திருமணம். ஆண்கள் அவங்க திருமணம் பண்ணிக்கிற பொண்ணை திருமணத்துக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க மனைவி கிட்ட ஒரு திருப்தி இல்லைன்னா அந்த மனைவியோட அப்பா அம்மா வீட்டுக்கு திருப்பி அமுச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி பணக்கார முஸ்லீம்ஸ்லாம் நிறைய மனைவிகள் வச்சுருக்காங்க. அந்த நிறைய மனைவிகள் இல்லாமல் காங்கிப்பைன்ஸ்னால் திருமணம் இல்லாத உறவில் இருக்கக்கூடிய பெண்களை காங்கிப்பைன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களும் அந்த பணக்கார முஸ்லீம்ஸ்க்கு இருப்பாங்க. இதே தான் ஜூஸும் செய்கிறாங்க. அதே மாதிரி மூரிஷ் விமென்லாம் அவங்க முகத்தெல்லாம் மூடிட்டு தான் போவாங்க. குழந்தைங்கள ஒரு பையில் தூக்கிக்கிட்டு போவாங்க. அங்கே இருக்கிற அடிமைகளுக்கெலாம் சில கண்டிஷன்ஸில் அவங்களுக்கு விடுதலையும் கொடுத்துடுவாங்க. டான்ஜரில் பார்த்திங்கன்னா 3 விதமான சபத்ஸ் இருக்குது. ஒன்று முஸ்லீமு, இன்னொன்று ஜூயிஷ், இன்னொன்று கிறிஸ்டின்னு. இதில் ஜூஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. முஸ்லீம்ஸ் அவங்களோட ரிச்சுவல்ஸை ப்ரீஃபாக செய்வாங்க. அதில் முக்கியமாக அவங்க மெக்காவுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹட்ஜின்னு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அந்த சமுதாயத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு மெக்காவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. இதுக்காகவே நிறைய பேர் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க அந்த யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஸ்பெயினுக்கும் மூஸ்க்கும் சரிப்படாது. அதனால் ஸ்பெயின் அதோட மிலிட்ரி மூலமாக மூஸை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மற்ற நேஷன்ஸில் வந்தவங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கம்மியாக தான் இருக்கும். ஸ்பெயினுக்கும் மொராக்கோவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு பகைமையே இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் ஒன்று இந்த டியூடியன் இன்சிடெண்ட்டு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெஞ்சு டிப்ளமேட் ஒரு கேட் ஹைட் கார்பெட்டோட ஒன்று பண்ணியிருப்பார். அதுலேயும் இந்த மோரிஷ் பீப்புள் ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருக்காங்க. அங்கே ஒரு அமெரிக்கன் கவுன்சில் ஜென்ரல் இருக்கார். ஆனால் அவர் ஒதுக்கி வச்ச மாதிரி தான் இருப்பார். அவர் கூட யாரும் அவ்வளோ பேச மாட்டாங்க. அவருக்கு அவ்வளோ சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அவருக்கு சேர செய்திகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவருடைய தினசரி வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அப்படியே மொனாட்டனஸாக தான் போயிட்டுருக்கும். ஒரு மாதிரி தனிமையில் தான் அவங்க இருப்பாங்க. ட்வெயின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கவுன்சில்ஸ்க்கெலாம்
பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தரணும்னா ஒன்றுமே செய்ய தேவையில்ல, அவங்கள டான்ஜியர் காமிச்சாலே போதும், அந்த மாதிரி ஒரு தண்டனையான ஒரு வாழ்க்கை தான் அங்கே அவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த சாப்டரோட முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வந்து டான்ஜியர்லேருந்து புறப்பட்டு கிப்ரால்டர் போக போகிறாங்க. அவங்க போக வேண்டிய ஸ்டீம் ஷிப்பான குவேக்கர் சிட்டி புறப்படுறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி இந்த சாப்டர் அவர் முடிச்சிருப்பார். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இது மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.